இந்த ஒரு லாஸ்ட் லேப்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களை சுற்றி எல்லாரும் இருக்கட்டும், சொல்கிற ஒரு விஷயம் என்னது? ஹார்ட் ஒர்க் போடுமா, எக்ஸாம் இன்னும் வருது, ஹார்ட் ஒர்க் நிறைய போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஹார்ட் ஒர்க் இங்கே தேவையில்லை. இங்கே தேவையானது என்னதுன்னா ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இதுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே நம்ம நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்குறோம். இங்கே நம்மளே ட்ரெயின் பண்ணாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்டடீஸை எஃபிஷியண்ட்டாக நம்ம ஹவர்ஸை பேலன்ஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஹார்ட் ஒர்க் போடும்போது நம்மளே நிறைய டைம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம படித்தாதான் நம்மளுக்கு நல்ல மார்க் வரும். நம்ம நிறைய டைம் அதுலேயே நம்ம இது போடுறோம். ஸோ அதில் நம்மளால் எம்சிக்யூஸ் பண்ண முடியல, டைம் மேனேஜ்மெண்ட் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மள எக்ஸாஸ்ட் ஆகி போகிறோம். ஸோ நம்மளால் அந்த ஒரு டைமை மேனேஜ் பண்ண முடியாமல் எக்ஸாம்லேயும் அந்த ஒரு எஃபர்ட்டை நம்மளால் போட முடியலை. ஸோ இங்கே நீட் 2025க்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வேணும்னா நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் கண்டிப்பாக போடணும். அண்ட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கும்போது ஸ்மார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் உங்களால் உங்களோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இதில் எப்போ பார்த்தாலும் ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை, ஹார்ட் ஒர்க் இங்கே அவசியமே கிடையாது. உங்களோட நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் வேணும்னா